இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முதல் பாடத்தில் உள்ள பயிற்சியை நம்ம பார்க்கலாம். பாடத்தின் தலைப்பு உலாவரும் செயற்கைக்கோள். அந்த பாடத்தில் உள்ள பயிற்சியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. முதல் பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. கேள்வி எண் 1. மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மண்ணில் உள்ள பாருங்க, மண்ணில் உள்ள 2 மண்ணில் கூட்டல் உள்ள 3 மண் கூட்டல் உள்ள 4 மண்ணில் கூட்டல் உள்ளே. அப்ப இது 4 எடுத்துக்காட்டுகள்ல எது சரியானது அப்படின்னு இப்ப சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணில் கூட்டல் உள்ள, அதுதான் நம்ம சேர்த்தோம்னா மண்ணில் உள்ள அப்படின்னு கிடைக்கும். இப்ப ஏன்னா நம்ம பிரிச்சு எழுதும்போது இல் கூட்டல் ஊ தான் லூ அப்படின்னு மாறும் இல்லையா. அப்போ சரியான விடை மண்ணில் உள்ள. ஓகே, சரி. அப்போ நீங்க இந்த ஆ அப்படின்ற விடைய எடுத்து என்ன பண்ணணும், அந்த டேஷ்ல எழுதிடணும். அடுத்த கேள்வி எண் 2. நிழற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நிழற்படம், அப்ப அது பிரிச்சுங்க அப்படின்னா நிழல் கூட்டல் படம், நிழை கூட்டல் படம், நிழல் கூட்டல் படம், நிலை கூட்டல் படம். அப்ப சரியான விடை நிழல் கூட்டல் படம். இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி எண் 3. உண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன. உண்மை என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. உண்மைன்னா என்ன அர்த்தம்? பொய், தவறு, சரி, மெய். எது சரியான விட சொல்லுங்க? மெய். உண்மைன்னா உண்மை பேசுறானா மெய் பேசுறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்போ மெய், அதுதான் சரியான விடை. கேள்வி எண் 4. நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நற்பயன், அதை பிரிச்சு பாருங்க பார்க்கலாம். நல்ல கூட்டல் பயன், நன்மை கூட்டல் பயன், நல் கூட்டல் பயன், நற்கூட்டல் பயன். அப்ப எது சரியானது? நன்மை கூட்டல் பயன், நற்பயன். இதுதான் சரியான விடை. சரி குழந்தைங்களா, இப்ப நாம இந்த எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அடுத்ததான் நாம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, கேள்வி எண் 5. அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன. அருகில் அந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப அருகில்னா என்ன? நம்ம பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட் என்ன? தொலைவில். அப்ப அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில், அதுதான் சரி. ஓகே, அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது? நம்ம எதை பறவை கப்பல் அப்படின்னு நம்ம படிச்சோம்? செயற்கைக்கோள், சேட்டலைட் இல்லையா. அப்போ என்ன பண்ணோம்? செயற்கைக்கோள். பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள் அப்படின்னு நீங்க ஃபுல் சென்டென்ஸ்ல இது முழுசா எழுதணும். பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது, இந்த எது மட்டும் எடுத்துட்டு செயற்கைக்கோள் அப்படின்னு சேர்த்து எழுதுங்க. செயற்கைக்கோள் ஆகும். ஓகே, அடுத்தது கேள்வி எண் 2. செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் 2ஐ குறிப்பிடுக. செயற்கைக்கோள்களால நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல? இயற்கை பேரிடர்களை நமக்கு அறிவிக்குது, தகவல் தொழில்நுட்பத்துக்கு உதவுது, வானியல் ஆராய்ச்சிக்கு உதவுது இல்லையா. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பட்டியலிட்டு இங்க எழுதணும். 1 அப்படின்னு போட்டுட்டு தகவல் தொடர்புக்கு, தகவல் தொடர்புக்கு உதவுகிறது. அடுத்த 2
தட்பவெப்ப சூழலை. அது தட்பவெப்ப நிலையை அறிய உதவுகிறது. சிம்பிளா இப்படி எழுதினாலே போதும். செயற்கைக்கோளினால் விளையும் பயன்கள் இரண்டையும் குறிப்பிடுங்கன்னா தகவல் தொடர்புக்கு உதவுகிறது, தட்பவெப்ப நிலையை அறிய உதவுகிறது அப்படின்னு நீங்க எழுதினாலே போதும். ஓகே, அடுத்ததா நாம அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அடுத்த பயிற்சி என்ன பார்த்தீங்கன்னா, இணைந்து செய்வோம். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு உங்களுக்கு முதல்ல ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நல்லா கவனிக்கணும், இரண்டாம் எழுத்து இல்லையா? இப்ப இங்க பாருங்க, இந்த இரண்டாம் எழுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பட்டு விட்டு. ரெண்டாவது எழுத்து என்ன? இட்டு இட்டு. ரெண்டு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இந்த ரெண்டு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிற எழுத்துக்களை அவங்கள பாடல்ல இருந்து கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அதை எழுதலாம். பாத்தீங்கன்னா மண்ணில் விண்ணில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? மண்ணில். அடுத்தது விண்ணில். ஓகே, அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லை இல்லா. எல்லை இல்லா. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இல் இரண்டாம் எழுத்து ஒன்றி இருக்கு. அடுத்தது அருகில் உருவில். அருகில் உருவில் இரண்டாம் எழுத்து ரூ ஒன்றி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கனிமம் மனிதன். கனிமம் மனிதன். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள், அப்போ இங்க மே மே அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம முடிவு சொற்களை எழுதணும். அடுத்து பாருங்க, வந்திடுமே பறந்திடுமே. எங்க புத்தகத்துல இருக்கு. வந்திடுமே பறந்திடுமே அதுதாங்க கொடுத்துருக்குறாங்க. நாம புதுசா சொற்களை கண்டுபிடிச்சு எழுதுவோம். வாருங்கள் பாருங்கள். ஓகே, வாருங்கள் பாருங்கள். அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உதவிடுமே இயங்கிடுமே. உதவிடுமே. உதவிடுமே இயங்கிடுமே. அடுத்ததா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாருங்கள் பாருங்கள் அதெல்லாம் எழுதிட்டோம் இல்லையா? அடுத்தது கோள்களையும் இடங்களையும். இதுலயும் கடைசியில அந்த இம் இம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? சரி, அடுத்தது நீங்க இப்படி கூட எழுதலாம். வெப்பம் வெப்பம். வெப்பம்னா ஒன்றும் இல்லை, குளிர் சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். வெப்பம்னா நம்ம சூடா இருக்கிறது, இதுதான் பொருள். ஓகே, அப்ப நாம ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதிட்டோம். அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா, பாடலை நிறைவு செய்வோம் அப்படின்ற டாபிக்ல
இதை உங்களே எழுதி சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சு போன்ற மேகமே, இது வந்து நீங்களாம் இப்ப ஒரு கவிஞராக போறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ இதுல ரைமிங்கா வர மாதிரி அழகா எழுதணும். ஓசையுடைய மாதிரி அழகா அது பொருந்துற மாதிரி சொற்களை போட்டு உங்களை நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க. நீங்களா முயற்சி பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகள் கிடைக்கல அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே, காற்று வீசும் தருணமே அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். தருணம்னா அந்த நேரம் அப்படின்னு அர்த்தம். சரியா? காற்று வீசும் தருணமே கலைந்தே செல்ல வேண்டாமே, கலைந்தே செல்ல வேண்டாமே, மக்கள் உள்ளம் மகிழவே, மக்கள் உள்ளம் மகிழவே மழையாய் பொழிவாய் மேகமே. ஓகே, இதுதான் நம்ம பாடலை நிறைவு செஞ்சிருக்கோம். பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே, காற்று வீசும் தருணமே அலைந்தே செல்ல வேண்டாமே, மக்கள் உள்ள மகிழவே மழையாய் பொழிவாய் மேகமே. ஓகே, அடுத்த பயிற்சியில் அவங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வண்ணம் தீட்டி மகிழ, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இல்லையா? இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பூமிலாம் என்ன நிறம் இருக்கும், கடல் என்ன நிறம் இருக்கும், சேட்டலைட் என்ன கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நீங்க வண்ணமிட்டு எழுதுங்க. அடுத்தது பாருங்க, சொல் உருவாக்கலாமா? கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம். இப்போ இதுல இருக்கிற முதல் எழுத்தை மட்டும் மாத்தி நம்ம புதிய புதிய சொற்களை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, சரி பாருங்க. இப்போ அகவல் அப்படின்னு இருக்கு. இந்த ஆவை எடுத்துட்டு தா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? தகவல் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைக்கும் இல்லையா? அப்ப நீங்க இதுல தகவல் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இங்க இந்த தாவை எடுத்துட்டு வேற என்ன போடலாம்? கோ போடலாம் இல்லையா? கோள்கள். தாள்களுக்கு பதிலா நாம கோள்கள் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது இங்க என்ன இருக்கு? தழை அப்படின்னு இருக்கு. தழைய தா எடுத்துட்டு மா போட்டீங்கன்னா மழை. மழை ஏன் அதனோட சேட்டலைட்டோட தொடர்புடையதுன்னா எந்த காலங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மூலியமா தகவல் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இங்க அப்பம் இருக்கு. அப்பம்ல ஆவை எடுத்துட்டு வே போட்டீங்கன்னா வெப்பம். நம்ம வானிலை அறிக்கை படிக்கும் போதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? இன்னைக்கு 60 டிகிரில இருந்து 100 டிகிரி வரைக்கும் வெயில் காய போகுது, அதனால வெயில்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெப்பம், மழை இதெல்லாம் நம்ம சேட்டலைட்டோட தொடர்புடைய சொற்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா தனிமம் அப்படின்னு இருக்கு. அந்த தாவை எடுத்துட்டு கா போட்டோம்னா கனிமம். ஓகே, கனிமம் ஏன் அதனோட தொடர்புடையது? ஏன்னா சேட்டலைட் மூலயமா நம்ம கனிம வளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த சேட்டலைட், அதாவது செயற்கைக்கோளோட தொடர்புடைய சொற்கள். ஓகே, அடுத்ததா நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வோம்ல ஒரு முக்கியமான தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோள்களுக்கு ஆரியப்பட்டர், பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இவர்கள் இருவரும் வானியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள். ஓகே, முதல்ல விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளுடைய பெயர் ஆரியப்பட்டா. இரண்டாவது செலுத்தப்பட்ட அந்த செயற்கைக்கோளுடைய பெயர் பாஸ்கரா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த செயற்கைக்கோளுக்கு இவங்களோட பெயர் வச்சிருக்காங்கன்னா, அதாவது இவங்க வந்து சிறந்த வானியல் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அதோட கணிதவியல்லையும் ரொம்ப சிறந்து விளங்கினவங்க. அதனால அவர்களுடைய பெயர்ல சேட்டலைட்டை அனுப்பியிருக்காங்க. ஓகே,
அப்ப நாமும் படிச்சு என்ன பண்ணோம், புதிய புதிய சேட்டலைட்டும் நம்ம வடிவமைச்சு விண்ணில் செலுத்தி புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் கோள்களையும் நம்ம மக்களுக்கு பயனுள்ள பல தகவல்களையும் நாம கண்டுபிடிக்கலாம் புதுசு புதுசா. ஓகே, இப்போ நம்ம பயிற்சியெல்லாம் நிறைவு செஞ்சிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.